வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாருக்கும். மிக்சடாக இருப்பீங்க கரெக்டா. கொஞ்சம் பேருக்கு டுடே இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படி இருக்கா யாருக்காவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரிப்பரேஷன் வித்தின் 1 month அப்படின்னு இருக்கீங்களா? மோஸ்ட்லி அப்படி தானே இருப்பீங்க. ஓகே, ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க சீனியர்ஸ் அப்படிலாம் யாரும் இல்லை. ஸோ தட் லெவலில் ஐ வில் எக்ஸ்பிளைன். அதுக்காக தான் சொல்கிறேன். இனிஷியலாக புதுசாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும், இல்லை கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். அதனால தான் கேட்டேன். எல்லா கிளாஸும் ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது, சேம் டாபிக். பட் சேம் டாப்பிக்கே எப்படி கொண்டு போக முடியும்னா, இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மெயின்ஸ் அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் எல்லாமே என்ன பண்ணணும், அவுட் ஆஃப் த கண்டெக்ஸ்டாக ஓரமாக வச்சுக்கணும். பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது ஃபார் த நேம் சேக் ஆஃப் உங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டைம் கிளாஸ் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா சம் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் அவங்களாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதெல்லாம் தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுத போகிறவனும் ஒரே மாதிரி தான், அதே மாதிரி ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி தான். ஆஃப்டர் த ரிசல்ட்டு தான் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை வச்சு தான் இருக்கும். சேம் லைக் இன்டர்வியூலேயும் அப்படி தான். ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்களே அட்டன் பண்ணுவாங்க, புதுசாக அட்டன் பண்ணுறவங்களே அட்டன் பண்ணுவாங்க, மல்டிபிள் இன்டர்வியூ போனவங்களே அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஆப்ஷனல். நம்ம அகாடமியில் 9 ஆப்ஷனல்ஸ் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல், செகண்ட் ஆப்ஷனல், இல்லை லாஸ்ட் வீக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணது, யூடியூப் மெயின் சோர்ஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மைண்டில் ஒரு வச்சுருப்பீங்க தெரியுமா, ஃபிக்ஸ்டாக நான் இதுதான் அப்படின்னு. அதை கொஞ்சம் இன்றைக்கி டைலூட் பண்ணிட்டு எல்லா ஆப்ஷனும் அட்டன் பண்ணுங்கள். ஈவினிங்காக டிசைட் பண்ணுங்கள். ஈவினிங்காக டிசைட் பண்ணலாம், இல்லை 1 week எடுத்துக்கோங்க, 10 days எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆப்ஷனல் நான் ஒரு 5 to 10 minutes எப்பயுமே பேசுவேன், யாருன்னா நியூவாக வர்றவங்களுக்கு. அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆப்ஷனல் அப்படின்னா ஓரளவு என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ப்ரிலிம்ஸை பொறுத்த தெரியலன்னா சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் சொல்லி ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுத்து சொல்கிறேன். தெரியாதா? ஓகே. ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம். ஓகேவா? அது ப்ரிலிம்ஸ். மார்னிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர்நூன் வந்து சிசாட் பேப்பர்னு சொல்லுவாங்க, நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட், அவ்வளோதான். இது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட். இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். திருப்பி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸில் இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் என்ன சப்ஜெக்ட் வரும், எவ்வளோ மார்க் வாங்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வந்துட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேப்பரில் கூட எழுதுங்க, நான் சொல்கிறது புரியும். ஒரு பேப்பர் இருந்தால் பெனில் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் எழுத சொல்ல மாட்டேன். நீங்கள் என்கிட்ட எதுவும் ஷோலாம் பண்ண வேண்டாம், என்கிட்ட வந்து திருப்பி கொடுக்கலாம் வேணாம். நீங்கள் உங்களுக்காக எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் பார்க்குறப்ப யூஸாக இருக்கும். மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு பேப்பர்ஸ் இருக்குது. ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நமக்கு 4 பேப்பர், 1 2 3 4. கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு புதுசா இருக்கும். ஜிஎஸ் 4 பேப்பர் இருக்கு, 1 2 3 4. ஜிஎஸ் 1 2 3 4 எழுதிட்டீங்களா? இந்த 4 பேப்பர், ஒரு பேப்பர் 250 மார்க், 250 250 250 250. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 4 பேப்பர் இருக்கு. எஸ்ஏ ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ 4 பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ், 5th பேப்பர் வந்து எஸ்ஏ. அடுத்து 6 7 2 பேப்பர் ஆப்ஷனல் இருக்கு. அப்போ ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 பேப்பர், எஸ்ஏ ஒரு பேப்பர், ஆப்ஷனல் வந்து 2 பேப்பர். 2 பேப்பர்னா தமிழ் ஆப்ஷனல்னா தமிழ் எடுத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2. முன்னாடி என்ன ஆப்ஷனல் அட்டன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சைக்காலஜினா பேப்பர் 1 பேப்பர் 2. ஓகேவா? பேப்பர் 1 250 மார்க், பேப்பர் 2 250 மார்க், எஸ்ஏ 250 மார்க். இது போக லாங்குவேஜ் பேப்பர் 2 எழுதுவீங்க, அது விட்டுருவோம். அது வந்து குவாலிஃபைங் இன் நேச்சர். அப்போ மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்கு? ஓகேவா? 9 பேப்பர்ஸ் இருக்கு. பாத்தீங்களா? மெயின்ஸோட சேலஞ்சே இதுதான். 9 பேப்பர்ஸ் இருக்கும். எக்ஸாம் காலையில, ஆஃப்டர்நூன். காலையில 3 மணி நேரம் எழுதணும், சாயங்காலம் 3 மணி நேரம் எழுதணும். ஆஃப்டர்நூன். தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 6 hours நீங்க எக்ஸாம் மட்டும் எழுதணும். எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், மைண்டில் இருக்கணும், அதை தான் பேப்பரில் எழுத போறீங்க. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஏன் இந்த யூபிஎஸ்சி டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்றாங்கன்னா இதனால தான் சொல்லுவாங்க. சும்மா அப்படி போற போக்கில எல்லாம் எல்லாரும் வந்து படிச்சு பாஸ் ஆயிடலாம் முடியாது.
சப்ஜெக்ட் கேட்டால் எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பிரசிடென்டா உன்னோட எனக்கு பிரசிடென்ட் பற்றி நிறைய தெரியும், ஜாகிரபியா உன்னோட எனக்கு நிறைய தெரியும், எல்லாருக்கும் நம்மளை விட ஏதாவது ஒரு பெக்யூலியர் ஆஸ்பெக்ட்ல நிறைய தெரிஞ்சிருக்கலாம். பட் எல்லா சப்ஜெக்டையும் ஒரு ஆவரேஜ் லெவல்ல பிளஸ் அபவ் ஆவரேஜ் லெவல்ல தெரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் மார்னிங் 3 hours ஆஃப்டர்நூன் 3 hours எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த சேலஞ்சுக்கு யார் ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னா அதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளே என்னால வந்து ஒரு 4-5 டாபிக் சொல்லி கொடுக்க முடியும். பட் அந்த 4-5 டாபிக்கை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மினிமம் வந்து எவ்வளோ ஒரு 1 month ஆகும். எழுதி பாக்குறது, அதுக்கு நீங்க ரெஃபர் பண்றது, அதுக்கு படிக்கிறது, அதுல நீங்க வந்து டவுட் கேட்கறது, இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் ஜர்னில ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு கான்செப்டும் புதுசா வந்து எல்லாம் சொல்ல போறது இல்ல. தமிழ் லிட்ரேச்சரா இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடிஸா இருக்கட்டும். இப்போ இதுல ஆப்ஷனலோட பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா GS 1, 2, 3 அப்படிலாம் பாக்குறோம் பாத்தீங்களா. இந்த GS 1ன்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப எழுத வேணாம், கவனிச்சுக்கோங்க. இந்த GS 1ல ஹிஸ்டரின்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, அதாவது ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன், வேர்ல்ட் ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். நான் லிஸ்ட் மட்டும் பண்றேன், எழுத வேணாம். சொசைட்டி, இந்தியன் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஜியோகிராஃபி, இவ்வளவு பேப்பர் படிப்பீங்க, இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் படிச்சா அந்த GS 1ல கொஸ்டின் கேட்பாங்க 250 மார்க். அதே மாதிரி GS 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அடுத்து சோசியல் இஷ்யூஸ் அதுலயும் இருக்கும். இதெல்லாம் படிச்சா அந்த GS 2 எழுதலாம். GS 3னா எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட். அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு பேப்பர் எழுதுறதுக்கு ஆவரேஜா நம்ம ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் ஆவது படிக்கணும். 5 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஜியோகிராஃபியை படிக்கணும், ஹிஸ்டரியை படிக்கணும், டிஃப்ரெண்டா படிக்கணும். அந்த ஆப்ஷனல் ஒரு 2 பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 பேப்பர் எழுதுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் போகும். இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா GS 1, 2, 3ல எல்லாம் நீங்க டாப்பர்ஸ் மார்க் எடுத்து பாருங்க. டாப்பர்ஸ் அப்படின்னா ஒரு அனாலிசிஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களே பார்க்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டாப் 100ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ரேங்க்ல IAS கிடைக்குது, என்ன ரேங்க்ல IPS கிடைக்குது, என்ன ரேங்க்ல IRS கிடைக்குது, இதெல்லாம் எடுத்து அனாலிசிஸ் பண்றப்ப ஒரு இவ்வளவு வருஷமா நான் ஒரு 10 years இதுல டீச்சிங் அதுல இருக்கேன். அப்போ அனாலிசிஸ் பண்றப்ப இந்த GS 1, 2, 3 இதுல பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா போதும். தட் மீன்ஸ் 250 மார்க்குக்கு 100, ஒரு 110 இந்த மார்க் தான் வாங்குறாங்க டாப்பர்ஸ், கிளியர் பண்றவங்க. அப்ப 250க்கு 100 அப்படின்னா பெர்சன்டேஜ்ல கம்பேர் பண்ணி பாருங்க, less than 50%. கரெக்டா, less than 50%. அப்ப நீங்க இவ்வளவு சப்ஜெக்ட் சொல்றேன் பாத்தீங்களா, நெக்ஸ்ட் 1 year படிக்க போறீங்கல்ல, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், இந்த மாதிரி படிக்க போறீங்களா, n number of சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து less than 50% வாங்கினாலே நீங்க ஆல் இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும். அப்போ அதோட சிக்னிஃபிகன்ஸ் இவ்வளவுதான். அடுத்து எஸ்ஏன்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க பாத்தீங்களா, அதுல 250க்கு 150 வரைக்கும் வாங்குறாங்க. 130, 140, this time 140 அந்த ரேஞ்ச் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷமும் ஒரு ரேஞ்ச் மாறும். அப்ப கிரேட்டர் தென் 50% நீங்க எஸ்ஏல வாங்கணும். 50%க்கு மேல மார்க் நீங்க எதுல வாங்கணும்னா எஸ்ஏல வாங்கணும். அடுத்து ஆப்ஷனல்னு 2 பேப்பர் இருக்கா, 250னா 500 மார்க் எழுத போறீங்க. அந்த 500 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு வாங்க முடியும்னா 300+ வாங்க முடியும். அப்ப அதுவும் வந்து என்னாச்சு, கிரேட்டர் தென் 50. அப்ப 50%க்கு மேல வாங்க முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜியே. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன இருக்குன்னா, இங்க உட்காந்துக்கிட்டு மற்ற சப்ஜெக்ட போட்டு ஃபுல் டே படிச்சுட்டு இருப்பான். 6 months படிப்பான், 8 months படிப்பான், 10 months படிப்பான். ஆனா கடைசியில பார்த்தா UPSCல ஃபைனல் ரிசல்ட்ல பேர் வராது, குரூப் 1ல சர்வீஸ் வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா the group 1 pattern is designed such a way. உங்களுக்கு இந்த ஆப்ஷனல் இல்ல, எஸ்ஏ இல்ல, மீதி 3 பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, GS 1, 2, 3, அந்த பேப்பர் மட்டும் தான் உங்களோட என்டையர் குரூப் 1 சிலபஸ். அப்ப என்ன ஆயிரும்னா UPSC படிக்கிற எல்லாம் எங்க போய் சர்வீஸ்ல லேண்ட் ஆகுறாங்கன்னா குரூப் 1ல வந்து டெப்டி கலெக்டர், DSP அப்படி லேண்ட் ஆயிருவாங்க. UPSC ஃபெயில் ஆயிட்டே இருப்பாங்க. ரீசன் வந்து அந்த 3 மட்டும் தான் படிப்பாங்க. பட் இந்த செகண்ட் ஜெனரேஷனா ஒரு அப்பா அம்மா IAS இருப்பாங்க, தெரிஞ்சவங்க IAS இருப்பாங்க, நெக்ஸ்ட் படிப்பாங்க, ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே GS பேரலா போயிட்டு இருக்கப்பே பேரலா ஆப்ஷனல் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதனாலதான் சொன்னேன், எனி ஜட்மெண்டலோடயோ ஒரு ப்ரிஜுடிஷோடயோ உள்ள வராம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ங்கிறத மைண்ட்ல எழுதிக்கோங்க. அப்போ ஆப்ஷனல் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். UPSCல ஆப்ஷனல், எஸ்ஏ. மற்ற சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லல, உங்களால இந்த ட்ரெண்டுக்கு மார்க் 50% மேல ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷனல். அப்ப இந்த ஆப்ஷனல் அப்போ நான் இந்த ஆப்ஷனல் எல்லாரும் பொதுவா ஒரு ஆப்ஷனல் எடுக்கிறோம் அப்படின்னா ஏன்னு கேட்டா ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். ஏன் எடுக்கலன்னு கேட்டா நமக்குள்ள ஒரு ரீசன் இருக்கணும். அப்படித்தானே UPSC இருக்கும். ஏன்ப்பா UPSC படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். நீ ஏன் ஐடி ஜாப் போல, நீ ஏன் இப்ப ஜாப் போலன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷனல்ஸ் போறப்ப ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். தமிழ் ஆப்ஷனல் எடுக்காதவங்க ஒரு 1 or 2 years அப்புறம் தமிழ் ஆப்ஷனல் கன்வெர்ட் ஆவாங்க. அது நம்ம அகாடமி, வெளி அகாடமி எல்லாத்துல இருந்து வருவாங்க. சார் நான் ஆல்ரெடி 3 attempts கொடுத்துட்டேன், ஒரு மெயின்ஸ் எழுதிட்டேன், 2 மெயின்ஸ் எழுதிட்டேன், இல்ல இந்த ப்ரிலிம்ஸ் நான் இது வரைக்கும் பாஸ் ஆகல, இப்ப நான் திருப்பி ஆப்ஷனலை சேஞ்ச் பண்றேன், தமிழ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி வருவாங்க.
இது நிறைய பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட ஏன் அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஆப்ஷனல் எடுக்கல அப்படின்னு கேட்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டான் சார், அதனால நான் எடுத்துட்டேன், எனக்கு அந்த வந்து ஃபேக்கல்ட்டி பிடிச்சிருச்சு, அதனால நான் எடுத்துட்டேன், அதே மாதிரி ஆல் இந்தியா டாப்பர் இந்த ஆப்ஷனல் எடுத்தாங்க அதனால நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஏதோ ஒருத்தவங்களை பார்த்து எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்கள 2 வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனல சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல யூபிஎஸ்சியே ஒரு 2 வருஷத்துல செட் ஆகல, இல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செட் ஆகலன்ட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ ஒரு ரீசன் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன் இதை எடுத்திருக்கேன்ட்டு. ஏன் தமிழ் ஆப்ஷனல் எடுக்கல, தேர்ட் அட்டெம்ப்ட்ல போய் தமிழ் ஆப்ஷனல் வரீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஜிஎஸோட ஓவர்லேப் ஆகுது சார் அதர் ஆப்ஷனல்ஸ் அப்படிம்பாங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்டே பிரேக் பண்ணி காமிச்சிட்டேன். ஜிஎஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஎஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஎஸ் அப்படின்னா இதுல உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி எத்திக்ஸ் கிளாஸ் லாஸ்ட் இயர்ல எல்லா பேட்ச்க்கும் நான் தான் எடுத்தேன். எத்திக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன் நான் தான் எடுத்தேன், எக்கனாமிக்ஸ் நான் தான் எடுத்தேன். இந்த 4 சப்ஜெக்ட் நான் எடுப்பேன். எஸ்ஏங்கிறதும் இங்க கிங் மேக்கர்ல எல்லா பேட்ச்க்கும் எஸ்ஏ நான் தான் எடுப்பேன். அப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால தமிழ் படிக்க முடியாது, தமிழ் படிக்கிறதுனால எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாது சார் அப்படிலாம் இல்லை. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஆப்ஷனலுக்கு சொல்றேன், எக்கனாமிக்ஸ் ஆப்ஷனல் படிச்சா எனக்கு ஜிஎஸ்ல யூஸ் ஆகும், எஸ்ஏல யூஸ் ஆகும், இன்டர்வியூல யூஸ் ஆகும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா ஆப்ஷனலும் எல்லா இடத்துலயும் நீங்க படிக்க தான் போறீங்க. ஆப்ஷனல் கிளாஸ்னு ஒன்று வரதான் போறீங்க, ஜிஎஸ் கிளாஸ்னு ஒன்று வரதான் போறீங்க. இப்போ ஜியோகிராஃபி மேல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நான் லாஸ்ட் பேட்சுக்கு ஜியோகிராஃபியும் ஒரு பேட்ச் போய் எடுத்தேன். நான் தமிழ் லிட்ரேச்சர் தான். இப்ப தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்னா ஜியோகிராஃபி படிக்கவே மாட்டீங்களா, யாரும் ஜியோகிராஃபி படிக்காம ஃபெயில் ஆயிருவாங்களா அப்படிலாம் இல்ல. ஜியோகிராஃபி கிளாஸ்னா உனக்கு ஒன்று தனியா நடக்கும் போது ஜியோகிராஃபிக்கு மட்டும் உங்களுக்கு எத்தனை கிளாஸ் தெரியுமா எடுப்பாங்க? என்சிஆர்டிக்கு ஒரு 10+ கிளாஸஸ் எடுப்பாங்க. ஜியோகிராஃபி ஆக்சுவல் கிளாஸ் ஒரு 20+ கிளாஸ் 30 கிளாஸ் எடுப்பாங்க. ரிவிஷன் கிளாஸ் ஒரு 10 கிளாஸ் எடுப்பாங்க. அப்ப ஜியோகிராஃபிக்கு மட்டும் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 30 to 50 கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிடுவீங்க எல்லாருமே, எந்த ஆப்ஷனல் எடுத்தாலுமே. அப்ப ஜிஎஸ்க்கு பேரலா அது போயிட்டே இருக்க போது ஆப்ஷனலுக்குன்னு நீங்க ரொம்ப டெப்தா கொஞ்சம் அனாலிசிஸ்ல கொஞ்சம் வரணும். ஓகே, அதுதான் சார் நான் வேற ஆப்ஷனல் எடுத்துட்டேன், பட் இப்போ வந்து நான் தமிழ் ஆப்ஷனல் படிக்கணும்னு வந்துட்டேன் அப்படின்னாங்க. தட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு நான் விட்டுறது. அப்போ தமிழ் ஆப்ஷனல்ல சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. அதனால ஏர்லி டேஸ்ல இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் ஆனா கம்மி தான். அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கிளியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கவர்மெண்ட் செக்டர் நமக்கு வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் இல்லை. ஏன்னா ஐடி செக்டரோட இங்க பூம்னால நமக்கு இங்க இன்கம் அதிகமா வருது, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வேற இல்லை. நம்ம டெல்லி இன்ஸ்டிடியூட்லயே நம்ம போய் நிறைய இதுல கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 12th முடிப்பாங்க, அடுத்து டிகிரி படிப்பாங்க. டிகிரி முடிச்சோன்னா the only opportunity வந்து கவர்மெண்ட் செக்டர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஒன்னு நல்லா படிச்சானா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி போவான், கொஞ்சம் ஆவரேஜா படிச்சானா அடுத்து பேங்க் எக்ஸாம் போவான், இன்னும் கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிறான் அப்படின்னா ரயில்வேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் போயிருவாங்களே தவிர the only avenue அப்படின்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர். நமக்கு இங்க அப்படி இல்லை. யோசிச்சு பாருங்க, உள்ள வரப்பே நமக்கு 1008 தாட் இருக்கும். அகாடமிக்குள்ள வரப்பே நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு வர்றப்ப நமக்கு வந்து ரிலேஷன்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரீ அட்வைசஸ் நிறைய கொடுப்பாங்க. அது ஈஸியில, அதனால நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை பண்ணலாம்ல, நீ அது பண்ற, அதை பண்ணலாம்ல, இதை ஏன் பண்ற அப்படின்ட்டு நிறைய அட்வைஸை தாண்டி நமக்கு இங்க வர்றோம். அப்ப இங்க வர்றப்ப நமக்கு ப்ரிப்பரேஷன்ல இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே ஆயிரும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, வேற வேலைக்கு போன்னு சொல்லியிருப்பாங்களோ அதாயிரும். ஸோ ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு எப்போ நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்போ எழுத போறீங்க? நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபர்ல எழுத போறீங்க. தட் மீன்ஸ் இன்னும் 1.5 years யூ ஹேவ் டைம். அப்போ நான் 2 நாள்ல படிச்சு முடிக்கிறேன், 10 நாள்ல படிச்சு முடிக்கிறேன் இல்லாம இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு நீங்க ஆப்ஷனல ஆக்சுவலா போய் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அந்த 1.5 years வரைக்கும் நான் ஆப்ஷனல் படிக்க போறேன், அப்போ போய் எழுத போறேன். அப்போ ஆல் இந்தியா டாப்பர் ஆகுது அப்படின்னா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் உங்களால பண்ண முடியும். நாட் ஓன்லி தமிழ் லிட்ரேச்சர், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் 1.5 year படிச்சீங்கன்னா சூப்பரா பண்ண முடியும். அதுக்கு என்ன சார் தேவை அப்படின்னா, இப்போ நமக்கு சிம்பிளா ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தான் தேவை. என்ன டிசிப்ளின் தேவை? நம்ம ஸ்கூல்ல 10th 12th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் என்ன பண்ணிருப்போம், ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ இங்கிலீஷோ மேக்ஸோ கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் எடுப்பாங்க. எடுக்கிற அன்னைக்கு ஒழுங்கா கவனிச்சோம்னா அந்த சப்ஜெக்ட் அங்கேயே புரியும். அடுத்த நாளே காலையில டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ போய் ஒழுங்கா எழுதி இருந்தோம்னா அந்த டாபிக் மறந்துருக்காது. என்னைக்கு ஸ்கூல்ல கட்டடிச்சிருக்குமோ, என்னைக்கு கிளாஸ்ல உட்காந்து தூங்கிருப்போமோ, என்னைக்கு லீவ் போட்டிருக்கோமோ அந்த டாபிக் மட்டும் தான் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை ரிவிஷன் கிளாஸ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் டேட்டியோ மேடம் டேட்டியோ கேட்டு சரி பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் சொல்றேன். எனி ஆப்ஷனல் கிளாஸ்க்கு எல்லா கிளாஸ் ரெகுலரா வந்துட்டாலே போதும், இங்க கிளாஸ் ஒழுங்கா எடுப்பாங்க. சரி, இதான் ஆப்ஷனல். சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆப்ஷனல் அப்படிங்கிறப்ப தெரியுதா, ஆப்ஷனல்ல மார்க் வாங்கினா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனல் என்ன ஆப்ஷனல்னு சூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனல்ல நான் என்னோட ஆப்ஷனல் பத்தி இப்ப தமிழ் லிட்ரேச்சருக்குள்ள போறேன்.
அதர் ஆப்ஷனல் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருப்பீங்க. மெடிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல்னு. அதே மாதிரி ஹிஸ்டரி இருப்பீங்க. இந்த மாதிரி அதர் ஆப்ஷனல் இருப்பீங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த 40 மினிட்ஸ் அட்டன் பண்றது டெஃபினெட்லி உங்களுக்கு இன்டர்வியூல யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து நீங்க போனீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல. தமிழ்நாட்டுல இருந்து வரீங்கன்னா திருக்குறள்லாம் என்னப்பா அப்படின்னு அது கொஸ்டின் கேட்டா அதுக்காவது நமக்கு ஆன்சர் தெரியணும்ல. அந்த மாதிரி கொஞ்சம் என்லைட் பண்றேன். ஒரு 30 மினிட்ஸ். மேபி இது உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகலாம், இன்டர்வியூ யூஸ் ஆகலாம், எங்க வேணா யூஸ் ஆகலாம். அப்போ நம்ம லிட்ரேச்சர் பேப்பர் அப்படிங்கணும்னு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்து பிள்ளை வருமா சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் நிறைய விடுவேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நான் தமிழ்ல எழுதவே இல்லை. காலேஜ்ல எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதிருக்க மாட்டான், ஆனா என்ன சொல்லியிருப்பான், தமிழ் மட்டும்தான் நான் எழுதல அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் அப்படிதான் இருக்கும். அப்படித்தானே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் கிளியர் பண்ணவங்க சார், அவங்க அப்படிதான் இருந்திருப்பான். அப்ப என்ன பண்ணுன்னா, மோர் அண்ட் மோர் ரிட்டன் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் என்ன பண்ணேன்னா, நான் ஃபர்ஸ்ட் தமிழ் டிகிரிலாம் இல்லை, ஓகேவா, தமிழ் டிகிரிலாம் இல்லை, தமிழ் மேல இன்ட்ரெஸ்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சோம். சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சோம், படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் காலேஜ் அப்போ உங்களை மாதிரியே ஒரு கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் படிச்சு இதுல நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கேன். இதுல தமிழ் ஆப்ஷனல்ல நானும் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் பீரியட் நிறைய இயர்ஸ் இருக்காங்க, நான் மென்டர் பண்ணுவாங்க, அவங்களும் நல்ல ஸ்கோர் வாங்கினாங்க. அப்ப இதுல என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஏன்டா இந்த சப்ஜெக்டை எல்லாருமே தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கே பயப்படுறாங்கன்னா, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இதுல பண்ற எரர்ஸ். இப்போ மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் எரர் பண்ணா யாரும் எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம லாங்குவேஜ்ல சின்னதா ஒரு எரர் பண்ணுங்க, என்ன ஆயிரும்னா அப்படியே ஒரு கொலை குத்த மாதிரி ஆயிரும். அது மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ண கூட, நம்ம அதை திருத்திக்கிற கூட நமக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. அதுதான் தப்பு அப்படின்ட்டு இதை எக்ஸாம் ஓரியன்டா கன்வெர்ட் பண்ணோம். ஆப்ஷனல் எக்ஸாம் ஓரியன்டட் கன்வர்ஷன் அப்ப சிலபஸை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம். இதுல என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சிலபஸ் ஆக்சுவலா யூபிஎஸ்சி ஒரு சிலபஸ் கொடுப்பான். யூபிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன் நீங்க போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா சிலபஸ் இருக்கும். யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல சிலபஸ் என்ன லாங்குவேஜ்ல இருக்கும்னா இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ் லிட்ரேச்சர் எப்படி இருக்கும்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சிலப்பதிகாரம்னா எஸ்ஐ எல்ஏ அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அடுத்து நம்ம அகாடமிக்குன்னு ஒரே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்தோம். வச்சிருந்துட்டு சிலபஸை நம்ம கொஞ்சம் மாடிஃபைனா ஒரு ஆர்டர் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு கொஹரன்ஸ். இதுக்கப்புறம் இது படிக்கணும், இதுக்கப்புறம் இது படிக்கணும்னு ஆர்டரா பிரிச்சுட்டு ஒரு நாள் கிளாஸ்ல இது எடுக்கணும், நெக்ஸ்ட் டே இது எடுக்கணும், நெக்ஸ்ட் டே இது எடுக்கணும்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பிளான்ல ஒரு 50 டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணேன், ஒரு 50 டெஸ்ட். அப்போ கிளாஸஸ்ல ஆப்ஷனல் அப்போ எப்படி இருக்கணும்னா, ஒரு 3 மாசம் 4 மாசம் பசங்க வர்றாங்க. ஃபர்ஸ்ட் டே அவனுக்கு எதுவுமே தெரியாம வருவான். அப்போ அவனை என்ன பண்ணணும், வாசிக்க வைக்கணும். அப்படின்னு ஒரு 1 வீக் என்ன பண்ணணும், சிலபஸை பத்தின எக்ஸ்போஷர் மட்டுமே கொடுத்துட்டு இருப்பேன். சிலபஸ் கிளாஸே நமக்கு 4 கிளாஸ் எடுப்போம், 4 கிளாஸஸ். சிலபஸ் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். அந்த சிலபஸை புரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போய் ஒரு விஷயத்தை பாக்குறப்ப, நம்ம லாங்குவேஜ் பத்தி ஒரு இதை கேள்விப்படுறப்ப, கல்ச்சரை பத்தி ஒரு விஷயம் தெரியறப்ப எப்படி இருக்குன்னா, நம்மளால கார்லேட் பண்ண முடியும். ஆமால, இதை தானே நம்ம அங்க படிக்கிறோம், இதோட அப்ளிகேஷன் வெர்ஷனா தானே இங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா 50 டெஸ்ட் வைப்பேன். சின்ன பார்ட்டா, சின்ன டெஸ்டா இருக்கும். எல்லாமே 250 மார்க் டெஸ்ட் தான் இல்ல. அந்த 50 டெஸ்ட் எழுதிட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்க ஆப்ஷனல்ல நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம் யூபிஎஸ்சில. அதுக்கப்புறம் இது எப்ப நடக்கும், இந்த 3 to 4 monthsல நடந்துரும். அதுக்கப்புறம் நீங்க போய் ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க நெக்ஸ்ட் இயர். கரெக்டா? ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றது புரியுதா? இப்போ 4 months ஆப்ஷனல் எடுப்பேன், அதுல ஒரு 50 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சிருவீங்க சக்சஸ்ஃபுல்லா. ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வருவீங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அப்போ ஒரு 10ல இருந்து 15 டெஸ்ட் வைப்பேன். அப்போ அதையும் நீ எழுதுவீங்க. அப்போ அந்த 65 டெஸ்ட்ங்கிறது மேண்டேட்ரி, ஒரு 35 டெஸ்ட் ஹோம் டெஸ்ட். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் இது எழுதிட்டேன், எனக்கு இன்னும் ஏதாவது கொடுங்கன்னு. அதனால லாஸ்ட் டு லாஸ்ட் பேட்ச் யார்கிட்ட வேணா இங்க இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. அதை ஏன்னா நான் எடுத்துட்டு வரல, பசங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, 100 டெஸ்ட் எழுத வச்சிருவேன். 50 டெஸ்ட் மேண்டேட்ரி, இன்னொரு 50 டெஸ்ட் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் நீங்க எழுதுறது. இந்த 100 டெஸ்ட் எழுதிட்டா அதோட இது எல்லாமே ஒரு சயின்ஸ் பேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இப்ப யாரோ ஒருத்தவங்க XYZ ஒரு பையனை எடுத்துக்கோங்க. அந்த பையனோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற எல்லா மிஸ்டேக்கும் இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்லயே பாத்தீங்கன்னா 10-15 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு வச்சிருப்பான். இதே நான் சொன்ன அந்த 50th டெஸ்ட், ஒரு 10 டெஸ்ட் 5 டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எழுதுறது ஃப்ளோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 20th டெஸ்ட்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், 30ல சேஞ்ச் ஆகும், 40, 50 அந்த ஃபுல் டெஸ்ட்ல எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு கடைசியில ரொம்ப சூப்பரா எழுதுறா, கண்டிப்பா அந்த தடவை சர்வீஸ் வரும். அந்த அளவுக்கு அவனால அச்சீவ் பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும். ரீசன் அந்த பிராக்டிஸ் தான். இது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. என்ன சொல்லியிருக்கேன், 50ல இருந்து 100 டெஸ்டஸ் இருக்கும். மேண்டேட்டரியா மினிமம் 50 டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சிலபஸ் பிரேக் டவுன் பண்ணி முன்னாடியே கொடுத்துருவேன். இன்னைக்கு கிளாஸ்ல இதுதான் எடுக்க போறேன்னு சொல்லி கொடுத்துருவேன். ரெண்டாவது இங்க தமிழ் ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னது திருக்குறளே சொன்னேன். திருக்குறளுக்கே ஒரு 10 புக் இருக்கும், 20 புக் இருக்கும், 30 புக் இருக்கும். அது எல்லாத்தையும் உட்காரணுமா, மனப்பாடம் பண்ணணுமான்னு அப்படியே அடுத்த ஒரு டார்கெட் வரும்.
தமிழ்ல வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய நீட் எல்லாம் பெருசா இல்லை. எல்லாத்தையும் போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அவ்வளோ நீட் எல்லாம் இங்க இல்லை. லிமிட்டடா மனப்பாடம் பண்ணும். அந்த லிமிட்டட் மனப்பாடங்கிறது நான் இங்க வைக்கிற 50 to 100 டெஸ்ட்லயே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடும். கிளாஸ் நோட்ஸ் வந்து மோஸ்ட்லி ரிட்டன் நோட்ஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும். அந்த ரிட்டன் நோட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஒரே ஒரு சாப்டருக்கு போயிட்டு இப்ப திருக்குறளுக்கு போயிட்டு உங்கள்ட்ட திருக்குறளை பத்தி ரிவ்யூ பண்ணதுக்குன்னு ஒரு 10 புக் இருக்கும். அதை திறனாய்வுன்னு சொல்லுவாங்க, ரிவ்யூ பண்றது. அந்த 10 புக்கை வாங்கி நீங்க படிங்க, திருக்குறள் புக்கை படிங்க அப்படின்னா நமக்கு வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுமா, தமிழ் டீச்சர் ஆகணுமா? அப்ப யூபிஎஸ்சி படிக்கணும்னா வித்தின் திஸ் 1 year 1.5 yearல நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, GS 1, 2, 3, 4 ஆப்ஷனல், எஸ்ஏ இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு அதுக்கெல்லாம் நான் டெஸ்ட் எழுதி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ஒரு 50-100 டெஸ்டிங் வைப்பாங்க, எழுதிட்டு மெயின்ஸ் டெஸ்ட் எழுதி கடைசியில ஐஏஎஸ்னு வாங்கிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா அதை தானே ஒரு ஃபேக்கல்ட்டியா எனக்கு அதான் ஒர்க் இருக்கும். அப்போ அந்த திருக்குறள் பத்தி மற்ற புக்ஸ்ல இருந்தெல்லாம் ரிவ்யூஸ் எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டடுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை வந்து ஒரு ரிட்டன் நோட்ஸா கொடுப்பேன். அது படிச்சீங்கன்னா போதும் சார். அதை மட்டுமே போதுமா படிச்சா போதுமா அப்படின்னா 100% போதும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, இன்னும் நான் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா நீங்க எதை வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், ஷோ பண்றேன், ஏதாவது ஒரு பிடிஎஃப்ஸ் ஏதாவது காட்டுறேன், ஒரு நோட்ஸ், ஒரு டெஸ்ட் எல்லாமே. அப்புறம் இதே மாதிரி இப்ப அதே திருக்குறள் வச்சே சொல்றேன். நமக்கு சிலபஸ்ல திருக்குறள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா, திருக்குறள்ல யூபிஎஸ்சில வந்து 1979ல இருந்தே இந்த ஆப்ஷனல் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் சிலபஸ் ரொம்ப டிவியேட்டட். அப்ப என்ன ஆச்சு, 79ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட இருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் திருக்குறள் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா அதெல்லாம் எடுத்து திருக்குறள் கிளாஸ் வர்றதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணிடுவேன், குரூப்ல அனுப்பிச்சிருவேன். அந்த கொஸ்டின் கம்பைலேஷன் அது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. இன்னும் லிட்டரலா சொல்ல போனா, நீங்க ஜிஎஸ் அதாவது ஆப்ஷனல் பேப்பர் 500 மார்க் எழுதுறீங்க தெரியுமா, அதுல கிட்டத்தட்ட 450 மார்க் என்ன வரும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வந்துடும். 450ல இன்னும் சொல்ல போனா 500 மார்க்குமே வரும். நீங்க ஆப்ஷனல்ல மட்டும்தான் இந்த நீங்க எழுதியிருக்க பேப்பர்லயே சாய்ஸ் இருக்கு. அப்படி ரொம்ப புதுசா ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிருப்போம். அப்படி ஆகலைனாலும் சொல்றேன், சாய்ஸ்ல விட்டு வந்தா கூட நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லா ஆப்ஷனலுக்குமே இருக்குங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்க எழுதி அதை எழுத பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஆல்மோஸ்ட் கிளியர். இப்ப திருக்குறள்ல நான் சொல்லிட்டேனே 30-40 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டான். அந்த 40 கொஸ்டின் இங்க நானே டெஸ்ட் வச்சிருவேன். அதை உட்காந்து எழுதி அதுக்கு மாடல் ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அங்க போறப்ப யூபிஎஸ்சி போறப்ப அது நமக்கு புதுசாவே இருக்காது, எழுதிடலாம். ஓகேவா? இது தமிழ் ஆப்ஷனலுக்குள்ள சில பெக்குலியாரிட்டி. இன்னும் ஒரு மேஜர் அட்வான்டேஜா நமக்கு தமிழ் ஆப்ஷனல் என்ன அப்படின்னா, நான் டெல்லியில கிளாஸ் எடுத்து போயிருந்தேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஷனலோட தமிழ் ஆப்ஷனலுக்கு அங்க டிமாண்ட் இப்ப புதுசா ஜென்ரேட் ஆயிருக்காங்க. டெல்லியில இருக்கவங்க தமிழ் ஆப்ஷனல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டு பசங்க, மத்த ஸ்டேட் பையன் எப்படி படிப்பான், தமிழ்நாட்டு பையன் தான் படிப்பான். இப்போ அதர் ஆப்ஷனல் அப்படிங்கிறப்ப இங்க ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்கும், வேற ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்கும். பெங்களூர், மும்பை, டெல்லி இந்த மாதிரி வேற இடத்துல வேற அப்ரோச் இருக்கும்ல, ஹைதராபாத் இங்கெல்லாம். இங்க தமிழ் ஆப்ஷனல்ல நம்ம காம்படிஷன் சொல்றேன் வெரி 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 லிமிட்டட். எங்க காம்படிஷன் இருக்கும்? தமிழ் ஆப்ஷனுக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, நீங்க போயிட்டு யூடியூபா இருக்கட்டும், எதுல வேணா எந்த அகாடமி வேணா இருக்கட்டும், கால் பண்ணி கேளுங்க. மொத்தமா ஒரு 4 பேர் எடுப்பாங்களா கிளாஸஸ் தமிழ் ஆப்ஷனலுக்கு அட் பிரசென்டா? இப்போ போய் நீங்க தமிழ் ஆப்ஷனல் வேற எங்கேயாவது படிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க, எவ்வளவு இடத்துல இருக்கிறாங்க? 4 to 5 பிளேசஸ். நான் சொல்றது மேக்ஸிமம் 4 to 5 பிளேசஸ். அப்ப லிட்டரலா இங்க ஒரு அகாடமி இருக்கா, பக்கத்துல ஒரு அகாடமி இருக்கா, பக்கத்துல ஒரு அகாடமி இருக்கா, இதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். 4 சந்துக்குள்ள தான் நம்ம காம்படிஷனே. இந்த 4 சந்துக்குள்ள ஒழுங்கா எழுதிட்டோம்னாலே போதும், நம்ம தான் டாப்பர் ஆஃப் திஸ் ஆப்ஷனல். அதானே உண்மை. யார் இப்ப டெல்லியில உட்காந்துட்டு பெங்களூர்ல உட்காந்துட்டு தமிழ் ஆப்ஷனல் படிக்க போறானா, அவன் லிட்டரேச்சர் என்ன படிச்சுக்குவான். பட் தமிழ் லிட்டரேச்சர்ங்கிறது நமக்கு வெறும் ஜஸ்ட் இந்த 4 ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருக்க காம்படிஷன். இதுல ஏஸ் பண்ண தெரிஞ்சா போதும். இதுல நான் பயங்கரமா படிச்சிருக்கேன் பாருன்னு உங்களோட காம்படிஷன் கொண்டு போயிட்டு வைரமுத்தோடலாம் இருக்காது. அவர் எழுதுறதும் நீங்க எழுதுறதும் கம்பேர் பண்ணிலாம் இருக்காது. உங்க காம்படிஷன் கொண்டு போயிட்டு எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் அவங்களோட எல்லாம் இருக்காது. உங்க காம்படிஷன் யாருன்னா இந்த 4 சந்துக்குள்ள படிக்கிற யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்குள்ள தான். அதுலயும் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் வர்றான் பாத்தீங்களா, அவனுக்குள்ள தான் உங்க காம்படிஷன். ஸோ இது நமக்கு இந்த கரெக்ஷனா இருக்கட்டும், எவாலுவேஷன் பேட்டர்னா இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட அந்த ஸ்கூல் மைண்ட் செட் மாதிரி தமிழ்நாடு மைண்ட் செட்லயே கொண்டு போயிடலாம் நம்ம ஆப்ஷனல். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் ஆப்ஷனல்ல ஜிஎஸ்லாம் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், ஆப்ஷனல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இதுல கொண்டு போயிட்டு ஒரு ஹெக்டிக்கான ஷெட்யூல்ல உள்ள போயிட்டு இருக்கப்ப நம்ம இங்க வர்றப்ப எப்படி இருக்கும்னா, நம்ம ஆப்ஷனல் கொஞ்சம் லிபரலா இருக்கும், கொஞ்சம் ஈஸா இருக்கும், அப்படியே ஸ்லோவா இருக்கும், மெதுவா இருக்கும், போட்டு டம்ப் பண்ற மாதிரி இருக்காது, ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும்னு சொல்றேன். அதை படிக்கிறப்ப இது ஆப்வியஸா படிக்கிறது இருக்கும், பட் ரிலாக்ஸேஷன். நீங்க ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் பீரியட் பார்த்திருப்பீங்களா, எப்படி இருக்கும் தமிழ் பீரியட் வந்துட்டா சில பேருக்கு டென்ஷனா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் சயின்ஸ்
சயின்ஸ் எடுத்துக்கோங்க, சயின்ஸுக்கும் இப்போ தமிழ் பீரியட்னு எடுத்துக்கிட்டா அப்பா ஒரு பீரியட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கடா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆப்ஷனல் கிளாஸ். உங்க சீனியர் யார்கிட்ட வேணா கேளுங்க, எல்லா கிளாஸும் அப்படிதான் இருக்கும், ரிலாக்ஸா தான் இருக்கும், கொண்டு போயிடலாம். இப்போ இதெல்லாம் தமிழ் ஆப்ஷனலுடைய அட்வான்டேஜஸா நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனலுடைய நீடு சொன்னேன், அடுத்து தமிழ் ஆப்ஷனல் அப்படிங்கிறதோட அட்வான்டேஜ் சொன்னேன். மூணாவது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எனி ஆப்ஷனல் எனக்கு இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா நீ இந்த ஆப்ஷனல் எடுத்திருக்கீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்தே படிக்கிறேன் சார், அதே மாதிரி எனக்கு இதுதான் சார் நான் டிகிரி பண்ணேன், அதுதான் சார் டிகிரி பண்ணேன்பா. ஆனா இதுல பெரும்பாலான பேருக்கு எப்படி இருக்கும்னா, இன்ட்ரெஸ்ட்னால அதை எடுத்தேன்னு ஒருத்தவன் சொல்லிடுவான், எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லை, எப்படா நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். எப்படி இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வரும், எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? இப்போ இதுல கொஞ்சம் பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க, ஏன்னா இப்போ IPL எல்லாம் முடிஞ்சிருக்கு. வேர்ல்டு கப் பத்தி அதாவது நம்ம டீம் பத்தி அனாலிசிஸ் பண்ணுங்கன்னா, கிரிக்கெட் தெரிஞ்சவனால தான் அனாலிசிஸ் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட்னா அதை பத்தி நாலேஜ் இருந்தால் தான் அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. சம்மந்தமே இல்லாம ஸ்போர்ட்ஸே ஜீரோல இருக்கவன்ட்டு பிடிச்சி இங்க வா நீ அனாலிசிஸ் பண்ணு, ரிவ்யூ பண்ணு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப இன்ட்ரெஸ்ட்னால எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி உருவாகும், ஃபர்ஸ்ட் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டே வரும். அந்த ஸ்டேட்ல தான் பெரும்பாலும் இருப்போம். எக்ஸப்ட் யாருன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த செகண்ட் ஜென்ரேஷன் அப்பா அம்மா ஐஏஎஸ்ஆ இருப்பாங்க, இல்ல அப்பா அம்மா நல்ல எஜுகேட்டடா இருப்பாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் இருக்குப்பா, இந்த ஆப்ஷனல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி அது பத்தின பேஸ் நாலேஜே இல்லாதப்ப இன்ட்ரெஸ்ட் வேணும் எங்க இருந்து வரும்? அந்த பேஸ் நாலேஜ் தான் இந்த ஓரியன்டேஷன். அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, எனி ஆப்ஷனல் கிளாஸ் வர்றாங்களா, நான் தமிழ் ஆப்ஷனல் எப்படி எடுக்க போறேன்னா, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் கிளாஸ்ல நடத்துறத ஒழுங்கா கவனிச்சிருங்க, கிளாஸ் நோட்ஸ் கொடுப்பேன், அதை ஒழுங்கா படிங்க. அடுத்த நாளே கண்டிப்பா டெஸ்ட் இருக்கும், அதை வந்து ஒழுங்கா எழுதுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4-5 கிளாஸ் 10 கிளாஸ் போறப்ப அதுவா ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம சிலபஸ்குள்ள உள்ள போறோம். சிலபஸ்குள்ள உள்ள போறப்ப பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் எல்லா ஆப்ஷனல் மாதிரியே இருக்கு. இதுல பேப்பர் 1 அப்படிங்கிறப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிராடா இருக்கும், பேப்பர் 2னா நேரோவா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, பிராடுக்கு நேரோவுக்கு பேப்பர் 1ல நல்லா கவனிச்சுக்கோங்க. பேப்பர் 1ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சங்க காலம் அப்படின்னு ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க, சங்க காலம் அப்படின்ட்டு. அப்ப சங்க காலம்னா என்ன, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இன்டர்வியூ யூஸ் ஆகும், இதுதான் யூஸ் ஆகும். என்னப்பா சங்கம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல கேட்பாங்க. நமக்குன்னா எந்த ஆப்ஷனல் படிச்சாலும் தமிழ்நாட்டுல இருந்து போனீங்கன்னா நீங்க ரெசிடென்சியல் ஸ்டேட்னு போட்டு தமிழ்நாடுன்னு போனா அது கேட்பாங்க. அப்ப சங்க காலம்னா என்ன அப்படின்னு சொன்னா, சங்க காலம்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எத்திக்கல் ஏஜ்னு சொல்றாங்க. அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ரோட்ல நகை கிடக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஹைலி பிரின்சிபல்ஸ் ஹைலி வேல்யூஸ் உள்ள ஒரு பீரியட் தான் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சங்க காலம்னு தமிழ் வளர்த்தது மட்டும் சங்கம்லாம் இல்ல, சங்கம் ஏஜ்ங்கிறது ஒரு எரா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு 10 இயரை மன்மோகன் எரா அப்படின்னு சொல்றாங்களா பொலிட்டிக்கலா, இப்ப மோடி எரா அப்படிங்கிறாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ரூல் பண்றாங்க, பொலிட்டிக்கலா அதை டினோட் பண்ற மாதிரி சங்கம் எரா. சங்கம் அப்படிங்கிறது ஒரு நோஷன் கொடுத்ததுதான், ஓகேவா. அப்ப அந்த சங்கம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே ஹைலி எத்திக்கலா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். எத்திக்ஸ் டிட்டர்மைன்டு பை எது சார் அப்படின்னா, நம்ம பண்றது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்டது கம்மியா பண்றதா இருக்கட்டும், ஒரு பிரேவரி நல்ல வீரமானதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட் சங்கம்ல பொதுவா ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. சங்கம்னாலே எத்திக்கல் பீரியட்னு சொல்லியிருக்கேன், அதை ரெண்டா டிவைட் பண்றாங்க. ரெண்டா என்ன சார் டிவைட் பண்றாங்கன்னா, அகம் புறம் அப்படிங்கிறாங்க. அகம்னா நம்ம உள்ள இருக்க இன்டர்னல், புறம்ங்கிறது நம்ம எக்ஸ்டர்னலா பார்க்கக்கூடியது. அப்ப இன்டர்னலா நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க, அழுகிறதா இருக்கும், கரெக்டா. அப்போ ஒரு லவ்வா இருக்கலாம், காதல், அதுதான் சொல்றேன், லவ்வா இருக்கும், இதெல்லாம் இன்டர்னலா ஃபீல் பண்றது. அம்மா அப்பா மேல இருக்கலாம், இல்ல சேம் ஏஜா இருக்கலாம். அப்ப அந்த காதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நம்ம அது இன்டர்னலா உள்ள மட்டும் தான் நம்ம உணர முடியும், அதெல்லாம் வந்து அகம் அப்படின்னு சொல்றாங்க. புறம் அப்படின்னா 2 பேர் இப்ப அடிச்சுக்கிறாங்க, 2 மன்னர்கள் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உக்ரைன் ரஷ்யாலாம் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் புறம். யார் பெருசா அடிச்சுக்கிறாங்க, யார் கம்மியா அடிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் புறம். இப்ப சங்கம்னா என்ன சொல்லியிருக்கேன், 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எத்திக்கலானது, அதை ரெண்டா டிவைட் பண்ணலாம், ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். இந்த அளவுக்கு சங்கம் நாலேஜ் பத்தி போதும். இதை ஏன் சார் பெருசா எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு கேட்பீங்க. இதை ஏன் எல்லாரும் பெருசா பேசுறாங்கன்னா, ஒரு சொசைட்டியோட ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வச்சு. பழக்க வழக்கம் அப்படிங்கிறப்போ, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப சென்னையில இருக்கீங்க, சென்னையில இப்ப ஷார்ட்ஸ் போட்டு பசங்க இப்ப வெளியில போயிட்டு இருக்கீங்க, இப்ப ஸ்லீவ்லெஸ் போட்டு ஏதோ ஒரு பொண்ணு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க உட்காந்துட்டு யாராவது அதை பெரிய விஷயமா அதை சொல்லிட்டு இருப்பாங்களா? அவன் பாட்டுக்கு ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு போயிட்டு இருக்கான், அந்த பொண்ணு பாட்டுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க உள்ளவங்களோட மெச்சூரிட்டி அப்படியே கொஞ்சம், இங்க உள்ள சொசைட்டி கல்ச்சர் அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு. இதை இன்னும் நம்ம ஊர்ல போயிருந்தா இதே சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும், யாராவது ஒருத்தவன் 2 பேராவது ஏதாவது குறை சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்ல, ஒருத்தவன் 2 பேராவது. இந்த சேம் ட்ரெஸ்ஸை இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் யூஎஸ்ல போய் போட்டுக்கிறீங்க எப்படி இருக்கும்,
அப்ப ஆடை அப்படிங்கிற ஒண்ணு நாகரிகத்துக்கு வேற 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 மாதிரி எப்படி இருக்கு, டெவலப் ஆயிட்டே இருக்கு. நம்ம பாக்குற பார்வை, நம்ம டெவலப்மெண்ட், நம்ம சுத்தி இருக்கிறது இதை வச்சுதான். ஆனா இந்த சங்கம் ஏஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏஜ்ல வேர்ல்டு லெவல்ல நிறைய இடத்துல செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. நிறைய இடத்துல செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஏடியில செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஆனா எந்த வேர்ல்டுல எந்த இடத்துலயுமே இவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா, இந்த அளவுக்கு டெவலப்டா இல்லை. அவங்களாம் பிரிமிட்டிவா இருந்திருக்காங்க. மற்ற ஊர்லனா அப்பதான் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ட்ரெஸ்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ரூல் செட் பண்ணியிருக்கான், கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்கான், ட்ரெஷரி செட் பண்ணியிருக்கான், மினிஸ்ட்ரி செட் பண்ணியிருக்கான். இது எல்லாமே செட் பண்ணி பீப்புளுக்கு வெல்ஃபேர் செட் பண்ணியிருக்கான், எஜுகேஷன் இருந்திருக்கு. இது எல்லாத்த பார்த்துதான் எல்லாராலையும் பிரமிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் சங்கம் வந்து வேர்ல்டு லெவல்ல ஏன் பெருசா பேசுறோம்னா இதுதான். இந்த கண்டெம்பரரி ஏஜா சங்கம்க்கு சமகாலத்துல பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இந்த அளவு நாகரிகம் இல்ல, இங்க இருக்காங்க. சரி, இதனாலதான் சங்கம் பெருசா பேசுறாங்க. இன்னொன்னு, சங்கம்ல 2 பிரான்ச் சொன்னேன். என்ன சொன்னேன்? இன்னர் சார், ஒன்னு அவுட்டர். இந்த இன்னர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அகம் பற்றிய பாடல்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குறுந்தொகை. ஒரு எக்ஸாம்பிள் குறுந்தொகைன்னு வச்சுக்கோங்க. இந்த குறுந்தொகையில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவன் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அவர் ஹீரோ. தலைவின்னு ஒருத்தவங்களை கொடுத்துருப்பாங்க, அவங்க ஹீரோயின் வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்கோங்க. ஒரு பாட்டு வரும், பாட்டை படிச்சுட்டே இருப்பீங்க. இந்த திருவிளையாடல் படத்துல எல்லாம் ஒரு பாட்டு வரும், ஞாபகம் இருக்கா? கொங்கு தேர் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த பெண்ணிட, நீ உண்மையிலேயே உன்னுடைய கூந்தல்ல நறுமணம் இருக்கா, இல்லாட்டி பூ வச்சதுனால உன் கூந்தல்ல நறுமணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பாடுற பாட்டு. தமிழ் சினிமால எல்லாம் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், அதனால சொல்றேன். அது குறுந்தொகையில இருக்க ஒரு பாட்டு. இது வந்து சங்க காலத்துல குறுந்தொகையில எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப அதை உட்காந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நம்மளே அது நம்மளா உணர்ந்து பார்ப்போம். அதுல போய் அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுல தலைவன்கிறவன் நான் தாண்டா, தலைவிங்கிறவன் இவங்க தாண்டா அப்படின்னு அப்ளை பண்ணி பார்ப்போம். இதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகம் பற்றிய பாடல் எதுலையுமே பேர் கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப இல்ல, இன்னொரு 5000 வருஷம் 10,000 கழிச்சு இன்னும் ஆஃப்டர் பீரியட் வாசிச்சு பார்த்தாலும் அதை படிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல அவனை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இதனால இதை என்ன சொல்றாங்கன்னா, அகம் பற்றிய பாடலுக்கு சங்கம் இருக்கு. வேர்ல்டுல இந்த லிட்ரேச்சர் வேற எங்கேயுமே இல்ல. இப்ப நீங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் நாவல்ஸ் ஏதோ ஒண்ணு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை படிக்கிறப்ப எப்படி இருக்கும், அந்த கேரக்டரை திட்டுவீங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்ட வெள்ளத்தோ அப்படின்னா அந்த கேரக்டரை திட்டுவீங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு. இங்க நீங்க படிக்கிற பாடல்லாம் எப்படி இருக்கும்னா, நம்மளே திட்டிக்கிற மாதிரி இருக்கும். சே, நம்ம இதை பண்ணிருக்கலாமே, சே நம்ம இப்படி இருக்கமே, அப்ப உருகி படிக்கிற மாதிரி இருக்கும். வேற எதுவும் இருக்காது. அகம் பற்றிய பாடல்ல எந்த கேரக்டர் நேம் இருக்காது, தலைவன் தலைவின்னு இருக்கும். இப்ப இதுல இருந்து என்ன சார் சிலபஸை கிளாசிஃபை பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா, அகம்னா என்னன்னு புரிஞ்சா, இந்த மாதிரி உள்ள உணர்வுகளை பத்தி விளையாடுறதா அகம். புறம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு வீரமா இருக்கும், சண்டை போட்டதா இருக்கும், நம்மளுடைய செல்வமா இருக்கும், இதெல்லாம் பற்றிய பாடல்களா இருக்கும். இப்ப அகம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, குறுந்தொகைன்னு ஒரே ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, குறுந்தொகைன்னு. புறம்க்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, புறநானூறு அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் பேப்பர்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, சங்கம்ல இருக்க எல்லா புக்கும் இன்னும் படிக்க தேவையில்லை, எல்லா பாட்டெல்லாம் படிக்க தேவையில்லை, குறுந்தொகையில இந்த பாடல் மட்டும் சிலபஸ்ல அப்படின்னு கொடுப்பாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் பிராடா இருக்கும், செகண்ட் பேப்பர் நேரோவா இருக்கும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சங்கம்ங்கிறது கொடுத்திருப்பாங்க, செகண்ட் பேப்பர்ல குறுந்தொகையில இந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரைக்கும் மட்டும் நீ படிச்சுக்கோ, புறநானூறுல இந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரைக்கும் படிச்சுக்கோ செகண்ட் பேப்பர்ல, திருக்குறள்ல இந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரைக்கும் மட்டும் படிச்சுக்கோ, இதுதான் செகண்ட் பேப்பர். ஸோ செகண்ட் பேப்பர் இப்படி நேரோவா இருக்கும், ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப பிராடா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரை இன்னும் நான் ஃபுல்லா சிலபஸை லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா 30-40 மினிட்ஸ்ல அதுக்கு மேல பேச முடியாது. நான் பிராடா தான் பேசிட்டு போறேன், இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் பேப்பரை நான் எப்படி கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3ஆ கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, மொழியியல் அப்படிங்கிறாங்க. இந்த 3 தான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மொழியியல். அப்போ மொழியியல்னா என்னன்னா, எப்படி லாங்குவேஜ் உருவாச்சு, அது எப்படி டெவலப் ஆச்சு, அதோட கிராமர் என்ன, இதெல்லாம் பத்தி படிக்கிறதா மொழியியல். இப்போ மொழியியல் பத்தி பேசுறப்ப நான் ஒரு லிட்ரேச்சர் பத்தி சொல்றேன். தொல்காப்பியம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாம் சின்ன வயசுல இருந்து? அப்படின்னா என்னது? வெரி குட். வேற? சரி, தமிழுடைய ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொல்றாங்க, தமிழுடைய ஃபர்ஸ்ட் கிராமர் புக்குன்னு சொல்றாங்க, தொல்காப்பியர் எழுதுனது சொல்றாங்க. சரி, இதை வச்சு நம்ம ஒரு இதை டீகோட் பண்ணி பார்ப்போம். இப்ப தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. தொல்காப்பியம்ங்கிற புக்கு என்ன புக்குன்னு சொல்றீங்க? கிராமர் புக்குங்கிறீங்க. தமிழோட ஃபர்ஸ்ட் புக்கு அதுதான் சொல்றாங்க, பெரும்பாலான பேர் ஒத்துக்கிட்டது அதுதான் அபிஷியலா. தமிழோட ஃபர்ஸ்ட் புக் என்னது? தொல்காப்பியம். சரி, இப்ப கிராமர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லாங்குவேஜ் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மொழி, தமிழ் மொழியோ எந்த மொழியோ நீங்களாம் சேர்ந்து ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கூட கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க? சைன் லாங்குவேஜ் மாதிரி சைகைகள்ல 10 மினிட்ஸ் வந்துடுறேன்.
சைன் லாங்குவேஜ்ல என்ன பண்ணிருப்பீங்க, சைகை காமிச்சிட்டு இருப்பீங்க. இப்படி இப்போ நான் சொன்னேன்ல 10 minutes அந்த மாதிரி ஏதோ சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்திருப்போம். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிருப்போம், அது ஒரு வேர்டா உருவாக்கியிருப்போம், வார்த்தையை உருவாக்கியிருப்போம். வார்த்தை தான் பின்னாடி என்ன இருக்கும், வாக்கியமா உருவாகி இருக்கும். வாக்கியமா உருவாக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். சின்ன வயசுல எல்லாம் என்ன நடந்திருக்கும், அதானே. ஒரு குழந்தை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சைன் லாங்குவேஜ், அடுத்து 1-2 வார்த்தை பேசும், அடுத்து வாக்கியமா பேசும். எழுத சொன்னா எழுத தெரியாது, அதுக்கப்புறம் தான் என்ன தெரியும்னா அது எழுத ஆரம்பிக்கும். இதே மாதிரிதான் தமிழ் லாங்குவேஜ் டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சைன் லாங்குவேஜ், அடுத்து வார்த்தை, அடுத்து வாக்கியம், அடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுத ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், நீங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், நீங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அவங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். என்னடா தமிழ் லாங்குவேஜ்ல பார்த்தா ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இப்படி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ், இவ்வளோ லிட்ரேச்சர் புக்ஸ் இருக்கா, இதுல இருந்து நம்ம ஒரு புரோட்டோகால், சிண்டாக்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கணுங்கிறாங்க. அதுதான் கிராமர். அப்போ கிராமருக்கு முன்னாடி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கணும் லாங்குவேஜ்னு பாருங்க. இவ்வளோ டெவலப் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமர் அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கும். நிறைய மொழியில, உலகத்துல இருக்க பல மொழிகள்ல கிராமர் அப்படிங்கிறது டெவலப் ஆகாமலே இப்போ வரைக்கும் இருக்கு, நிறைய மொழியில இருக்கு. அப்ப அதுக்கு என்ன ரீசன்னா, அதுக்கப்புறம் அவங்க அட்வான்ஸா போகல, அதோட நின்றுட்டாங்கன்னு அர்த்தம். நமக்கு என்ன சொல்றீங்க, கிராமர் புக்கு தொல்காப்பியம்ங்கிறீங்க, ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் டெவலப் ஆயிருக்கணும்? அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு எவிடன்ஸ் நம்மள்ட்ட இல்லை. ஏன்னா பணங்குலையில எழுதியிருக்கலாம், அதுல எழுதியிருக்கலாம், இதுல எழுதியிருக்கலாம், பட் அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்சிச்சு, அதனால என்ன பண்ணிக்கிட்டோம், இதை ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொல்லிட்டோம். இதை யாராலையும் நம்ம தமிழ் அறிஞர்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அது இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும்னு ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப தொல்காப்பியம்ங்கிறது ஒரு கிராமர் புக், அதுக்கு முன்னாடி மெனி லிட்ரேச்சர் இன்ன தமிழ் வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பல 100 ஆண்டு காலம், பல 1000 ஆண்டு என்ன பண்ணிருக்கணும், பேசி இருக்கணும். அதுக்கு முன்னாடி சைகை காமிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கணும். இதான் தொல்காப்பியத்தோட ஹிஸ்டரி. சரி, இப்ப இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறத இருக்கட்டும், நம்ம பேசினா அப்புறம் நிறைய பேசிட்டே இருப்போம். பேப்பர் 1 3ஆ பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மொழியியல்னு சொன்னேன். மொழியியலுக்கு என்ன சொன்னேன், கிராமர்லாம் அதுல தான் படிக்க போறோம். கிராமர்னே ஸ்கூல்ல இருந்தே நமக்கு பயப்படுறது, இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும், கிராமர்னு பயப்படுவோம். இதுல அவ்வளவு பயமெல்லாம் இல்லை, சிலபஸ்லேயே அவனே கொடுத்துருப்பான், பெயர் சொல் அப்படின்னு படிச்சுக்கோன்னு. அதுக்கு ஒரு 4-5 பேஜ் நோட்ஸ் இருக்கும், கிளாஸ்ல சூப்பரா எடுத்துடுறேன். அதை போய் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் வந்துடும். அதை தாண்டிலாம் அதுல கிராமர்ல எல்லாம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்காது. அடுத்து இதே மாதிரி தான் கிராமர் எல்லாமே இருக்கும் ஸ்கூல்ல இருந்து. ஆனா நம்ம என்ன பண்ணி இருப்போம்னா, கிராமர்னாலே தமிழ்ல கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இப்ப எப்படி தொல்காப்பியம் உருவாச்சுங்கிறது, இந்த கிராமர் பத்தி பேசினது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா என்னன்னா, தொல்காப்பியம், குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள்னு புக் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் இலக்கியங்களை தான் லிட்ரேச்சர்னு சொல்றோம். இது ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் மொழியியல், எப்படி மொழி உருவாச்சு, அதுல இலக்கணம் எப்படி வந்துச்சுங்கிறது, என்னென்ன இலக்கணம் இருக்குன்னு பேசுனது. செகண்ட் பார்ட் லிட்ரேச்சர், என்னென்ன இலக்கியங்கள் இருக்குன்னு பேசுறது. தேர்ட் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கல்ச்சர் பத்தி பேசுறது, கலாச்சாரம். இப்ப இந்த கல்ச்சர் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, இப்போ எப்பயுமே ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஜல்லிக்கட்டை தடை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? போராட்டம் எல்லாம் நடந்துச்சுல, தமிழ்நாட்டுல நடந்துச்சு, அதெல்லாம் தெரியும்ல. நீங்க அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்களா? சரி, அதுக்கு போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. அப்ப தடை பண்ணப்ப எல்லாரும் என்ன சொன்னோம், இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொன்னோம். அந்த வருஷம் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனப்ப இதே கொஸ்டின்ஸ் பசங்களுக்கு கேட்கறாங்க. ஆனா முன்னாடியே அதை நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிடணும், கண்டிப்பா கேட்பாங்கன்னு. நீ வேற தமிழ் லிட்ரேச்சருங்கிற, கலாச்சாரம்ங்கிற, பண்பாடுங்கிற, அப்படி ஜல்லிக்கட்டு பத்தி உங்களுக்கு என்னப்பா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஏதோ ஒரு 2-3 குறிப்புகள் இருக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த வகையில உனக்கு தமிழ் லிட்ரேச்சர் யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகுது? நீ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி படிச்சேன்னா நாளைக்கு போய் ரூரல் மேனேஜ்மெண்ட் இது பண்ண போற. ஜியாகிரபி ஏதாவது ஒண்ணு படிச்சேன்னா நீ போயிட்டு ரெயின்ஃபால், டிசாஸ்டர் மேனேஜர் யூஸ் பண்ணுவ. கல்ச்சர் படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இதுதான் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐ எம் பிலாங் டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல இருந்து வர்றேன், நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன், அதெல்லாம் வேற. ஏன் கல்ச்சரே ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டு எதுக்குடா இதெல்லாம் விளையாடுறாங்க, இந்த சென்டிமெண்ட் ஆஃப் த பீப்புள்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, பீப்புள் இது மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, அதை ஃபாலோ பண்றாங்க இந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் என் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்க என்னை அஸ்ஸாம்ல போஸ்டிங் போடுங்க. அஸ்ஸாம்ல போஸ்டிங் போட்டா சேம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு விளையாட்டு அங்க இருந்திருக்கும், ஏதோ ஒரு லாங்குவேஜ் அங்க இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கும். அங்க மக்கள் ஏதாவது உனக்கு போராடுறப்ப ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் சார், ஏன்னா எனக்கு ஐ நோ வெரி வெல் ஆஃப் மை லாங்குவேஜ், என்னுடைய மொழியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் கலாச்சாரத்தை தெரிஞ்சனால அங்க டக்குன்னு நான் ஒரு ரேடிக்கல் டிசிஷனா உங்களுக்கு எடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மார்க் தான் வரும். இதான் ஆக்சுவலா நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடை தெரிஞ்சுக்கிட்டா, இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அசை போடுற மாதிரி இதையே பெருமையா பேசுறதுக்காக நம்ம இதை படிக்கல. அதை தாண்டி அதெல்லாம் பொலிட்டிக்கலா இருந்துக்கலாம், இல்ல ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்மள வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போடுறாங்க, ஜம்மு காஷ்மீரே போடுறாங்க, அங்க ஒரு மக்கள் இதே மாதிரி இந்த மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜா ஏதோ ஒன்று கேட்பாங்க. அப்ப அந்த அங்கீகாரம் நம்ம கொடுக்கலாமா வேணாமா, அதை ஏன் அவங்கள மதிக்கணும், அவங்க கல்ச்சரை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த தேர்ட் பார்ட்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் உங்களுடைய பேப்பர் 1.
பேப்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறேன். பேப்பர் 1 3ஆ பிரிச்சு காமிச்சிட்டேன்னா பேப்பர் 2 2ஆ பிரிக்கிறேன். அக்கால இலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள் அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கிறேன். அது என்ன சார் அக்கால இலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள்? அந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி செயல் வடிவத்துல இருந்துச்சுன்னா அதெல்லாம் அக்கால இலக்கியங்கள். இந்த குறுந்தொகையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அக்கால இலக்கியங்கள்ல வச்சுக்கலாம். தொல்காப்பியமா இருக்கட்டும், தொல்காப்பியம் நமக்கு சிலபஸ்ல பேப்பர் 2ல இல்ல சொல்றேன். குறுந்தொகையா இருக்கட்டும், புறநானூறா இருக்கட்டும், இதெல்லாம் அக்கால இலக்கியங்கள். இக்கால இலக்கியங்கள்னா என்ன சார்னா இந்த நான் டீடைல்ஸ் கதைகள்னு சொல்லி ஸ்கூல்ல படிப்பீங்க தெரியுமா, அதே மாதிரி இங்க சிறுகதைகள் கொஞ்சம் இருக்கு. நாவல் ஒரே ஒரு நாவல் இருக்கு. இதெல்லாம் கதையா இருக்கும், ரொம்ப கதையா இருக்கும். நகைச்சுவை சோவின் யாருக்கும் வெட்கமில்லைன்னு ஒரு புக் இருக்கும். சோன்னு ஒருத்தவர் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காமெடியா கொண்டு போயிட்டு இருக்க புக்கா இருக்கும். அரசியல் நையாண்டியா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஸ்கூல்ல படிக்கிற கதை புக். இப்ப நமக்கு எப்படி இந்த சிறுவர் மணில எல்லாம் இடையில கதை புக் வரும் பாத்தீங்களா, அந்த கதைகள் தான் அதுல இருக்கும். ஓகேவா? அதெல்லாமே நமக்கு படிச்சோம்னா அது ஒரு ஆஃப் ஆஃப் த மார்க். அக்கால இலக்கியம், இக்கால இலக்கியம். இவ்வளவுதான் நம்மளுடைய தமிழ் ஆப்ஷனல். ஓவராலா ஒரு பிராடா சொல்லிட்டேன். இப்போ ஆப்ஷனல் உள்ள லைன் பை லைனா சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்ல என் நேம்ல போட்டு பாருங்க, பிரபாகரன் தமிழ் ஆப்ஷனல் கிங் மேக்கர்ஸ்னு போடுங்க. ஒரு வீடியோ வரும், ஒரு 1 hour பிளஸ் நான் என்ன பண்ணிருப்பேன், சிலபஸ் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது உட்காந்து பாருங்க, இதுக்கு மேல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆப்ஷனல் இருக்கீங்க, எல்லாருக்கும் பிராடா நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஸ்பெக்ட்ல தான் சொல்லியிருந்தேன். இன்னும் அடுத்து சரி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா யூடியூப்ல பிரபாகரன் தமிழ் லிட்ரேச்சர் கிங் மேக்கர்ஸ்னு போடுங்க, ஒரு வீடியோ வரும். அதுல சிலபஸ்ல லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆப்ஷனல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் 4 classes to 5 classes ஒன்லி சிலபஸ் தான். சிலபஸ் டெஸ்ட் வைப்பேன், கிளாஸ் எடுப்பேன். எல்லாத்தையும் ஆஸ்பெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளாஸ்க்குள்ள போறோம். ஸோ உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இதுல சக்சஸ்ஃபுல்லா இதுல வந்து IAS ஆயிட்டு எல்லாரும் போங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஏதாவது எனி சில்லி டவுட்ஸ் ஆர் மேஜர் டவுட்ஸ், இது இப்படியா சார் அது அப்படியா சார், எனி டவுட்ஸ்? டவுட் இருந்தா கேளுங்க. எதுவுமே டவுட் இல்லையா? சரி, அப்படி இல்லாட்டா என்ன சொல்லுங்க. நோட்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் ரிட்டன் நோட்ஸா கொடுத்துருவேன். அதான் சொன்னேன், 4-5 புக்கை ரெஃபர் பண்ணி எழுதி நான் ரிட்டன் நோட்ஸா கொடுத்துருவேன். அது ஃபாலோ பண்ணாலே போதும். டிக்டேட் பண்ணுவோம், ஸ்கூல் லெவல்ல தான் இருக்கும். ஸ்கூல் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருப்போம். நீங்க ஸ்கூல்ல படிச்ச திருக்குறள், ஸ்கூல்ல படிச்ச குறுந்தொகை, ஸ்கூல்ல படிச்ச புறநானூறு உங்களுக்கே தெரியாம ஸ்கூல்ல வந்து இல்ல, நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்கே தெரியாம ஒரு 40% ஆஃப் த சிலபஸ் ஆல்ரெடி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. 40% கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஆனா அது என்னன்னா அதை கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணி, ஆனா 0ன்னு வச்சு அதுல இருந்து எடுத்துட்டு போவேன். ஃபாலோ பண்ணிட்டா போதும். நோட்ஸுக்குலாம் நான் கொடுத்துருவேன் எல்லாம். வேற ஏதாவது டவுட்ஸ்? GSல எழுதலாம். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. GSல நீங்க வந்து தமிழ்லயே எழுதலாம். GS கிளாஸ் அப்போ நம்ம பேசிக்கலாம். மேக்சிமம் எந்த காம்போலாம் இருக்காங்கன்னா ஆப்ஷனல் மட்டும் தமிழ் படிச்சிருப்பாங்க, மற்றதெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி ஆப்ஷனல் நான் தமிழ் எழுதுறேன், GSம் தமிழ் எழுதுறேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டுலயுமே சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ரெண்டுலயுமே IAS லாஸ்ட் இந்த 5 yearsல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எழுதலாம். அதான் இப்ப சொன்னேன், இந்த லாஸ்ட் 3-4 வருஷத்துல அப்படி ஏகப்பட்ட பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இந்த இதுலயும் வாங்கியிருக்காங்க. இல்ல அப்படி பண்ண முடியாது. GS எழுதுனா எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதணும், இல்ல எல்லாமே தமிழ்ல எழுதணும். ஆப்ஷனல் மட்டும் தான் அந்த இது இருக்கு. ஓகே. ஆமா. இப்ப நான் பேசினேன் எத்திக்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம், குறுந்தொகை. அதுதான் வந்து நமக்கு GS4 எத்திக்ஸ். இப்ப நான் சொன்னேன்ல நாவல் படிச்சா அடுத்தடுத்து எப்படி அழகா கதை சொல்லிட்டே போயிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம எஸ்ஸே. ஸோ இந்த ஆப்ஷனல் படிச்சா அதுல ஓவர்லாப் ஆகுமா, இதுல ஓவர்லாப் ஆகுமான்னு தாண்டி நான் ஃபர்ஸ்ட் வந்ததுமே எதுல எல்லாம் greater than 50% மார்க் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அது எல்லாமே நம்ம ஆப்ஷனல்ல கவர் ஆகும். GS4 அப்படிங்கிறது எத்திக்ஸ். அதனாலதான் GS4 அப்ப சொல்லல. இப்ப நம்ம பேசணும்ல திருக்குறள்ல இந்த எத்திக்ஸ், புறநானூர்ல இந்த எத்திக்ஸ், அதெல்லாம் தான் GS4. ஸோ அதை நம்ம இங்க எழுதலாமானா எழுதலாம் GS4ல. இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா படிங்க, இடையில பார்ப்போம்.